40+ வேண்டும் நைஸாக கேட்ட அமித்ஷா உடனே ஓகே சொன்ன எடப்பாடி பழனிசாமி. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வரவிருக்கும் தேர்தலில் நேற்று முதல் நாள் அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தையில் 40 முதல் 50 சட்டமன்ற தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்குவதா உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலான சந்திப்பின் போது இபிஎஸ் இந்த உறுதிமொழியை வழங்கியிருக்காரு. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா என்ற சந்தேகம் நிலவி வந்த நிலையில இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. கடந்த சில மாதங்களாக தொகுதி பங்கீடு, முதல்வர் வேட்பாளர் பதவி, அரசியல் உத்திகள் போன்ற பல விஷயங்கள்ல இரு கட்சிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. ஆனா இபிஎஸ் அதிக எண்ணிக்கையிலான இடங்களை வழங்க முன்வந்தது கூட்டணியை தொடரவும் ஆளும் திமுகவை எதிர்த்து பலமான கூட்டணியை உருவாக்கவும் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியா கருதப்படுது. அதிமுக கூட்டணியில 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பெற திட்டமிட்டிருக்கு. அரசியல் வட்டாரங்கள்ல இது குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு. அதிமுக உள்ளேயும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையிலும் ஏற்பட்டு உள்ள மோதல் தொடர்பாக டெல்லி பாஜக தீவிரமாக கவனித்து வருகிறதாம். இதுல டெல்லி தலைமை விரைவில் நேரடியா தலையிட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வருகின்றன. அதிமுகவில் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் அடுத்த 10 நாட்களுக்குள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் இணைந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட போவதா அறிவித்திருந்தாரு. தனது கோரிக்கைகளை ஏற்றால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமியுடன் பரப்புரைகளில் பங்கேற்பேன் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தாரு. ஏற்கனவே பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில டிடிவி தினகரனின் இந்த விலகல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக அமையும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. இப்படிப்பட்ட நிலையில தான் கோவையில மட்டும் 10 தொகுதிகள்ல 4 தொகுதிகளை கேட்க பாஜக முடிவு செய்துள்ளதாம். குறிப்பா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகள்ல மேட்டுப்பாளையம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய தொகுதிகள்ல பாஜக 4 தொகுதிகளை கோரியுள்ளதா தெரியுது. இதுல தொண்டாமுத்தூர் தொகுதியை கட்டாயம் பெற வேண்டும் அப்படின்றதுல பாஜக உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது. இதை அமித்ஷாவும் நேரடியாக கேட்க எடப்பாடி அதற்கு ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் பாஜக தலைவர்கள் அதிமுகவின் உள் விவகாரங்கள்ல தலையிட வேண்டாம் என்றும் கட்சியோட பிறத்தன்மையை ஒருமித்த கூட்டணிக்கு அவசியம் என்றும் அமித்ஷாவிடம் அவர் வலியுறுத்தியதா தெரியுது. இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.